கர்நாடகாவில் 90,000 மாணவர்கள் இந்தி பாடத்தில் தோல்வியடைந்துள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 என்னும் மத யானை நூலின் அறிமுக விழா திருச்சியில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், புதிய கல்விக் கொள்கையால் மத்திய பாஜக அரசை ஆதரிக்கும் குடும்பத்தின் குழந்தைகளும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். கர்நாடகாவில் 90,000 மாணவர்கள் இந்தி தேர்வில் தோல்வியடைந்துள்ளதாக கூறினார். இதனால் மாணவர்கள் இடைநிற்றல் அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். எத்தனை பிள்ளைங்க என்ன மொழிகள் வேணா படிங்க, நாங்க எந்த மொழிக்கும் நாங்க எதிர்ப்பாளர்கள் கிடையாது. ஆனா திணிக்க நினைக்காதீங்க. நம்முடைய சிஓ மேடம் சொல்லும்போது there's a difference between a compulsion and optional இருக்கு இல்லையா? இல்ல நீ ஹிந்தி படிச்சது சார், நான் ஹிந்தியில நான் சயின்ஸ்ல நான் 100 வாங்கிட்டேன் சார், மேத்தமெட்டிக்ஸ்ல 100 வாங்கிட்டேன் சார், எல்லாத்துலேயும் சார் இந்த ஹிந்தியில் ஃபெயில் ஆகிட்டேன் சார். ஐயோ அப்போ நீ ஃபெயில் தான்ப்பா, கொஞ்சம் ஓரமாக உட்காருப்பா. அதனால தான் கர்நாடகாவில் 90,000 பேர் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருக்கோம். ஹிந்தியை அவங்களால கிளியர் பண்ண முடியாதனால